இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் இருந்தாங்க. அவங்க 25வது தலைமை தேர்தல் ஆணையர். இப்ப அவருடைய பதவிக்காலம் பாத்தீங்கன்னா என்னோட முடியுது. சோ அதை எடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக, அதாவது 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது ஜனவரி 25 தான் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம்? தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடுறோம். இப்போ 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இங்க இந்த ஞானேஷ்குமார் என்பவர் வந்து 1988ஆம் ஆண்டு கேரள பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி. இதுக்கு முன்னாடி தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யாருன்னா ராஜீவ் குமார். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து புதிய தலைவராக தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா 2029ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக புதுசா வந்து இப்போ யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா விவேக் ஜோஷி என்பவரை நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து 1989ஆம் ஆண்டு ஹரியானா மாநில பிரிவை சேர்ந்த IAS ஆபீசர். ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக இன்னொருத்தர் இருக்கார். யாரு? சுக்பீர் சிங் சாந்து. இவங்களை யார் நியமிக்கிறா? தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையரையும் யார் சூஸ் பண்றா அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான குழு தான் வந்து தேர்தல் ஆணையரை வந்து சூஸ் பண்றாங்க.